ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஏது இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு மக்களை இழிவா பேசலன்னா தூக்கமே வராது போல. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இலவசமா புள்ள தருவான் வாங்கிக்கியான்னு சொன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் பேத்தி ஒரு குவார்டர் வாங்கி தந்தா நீ ஓட்டு போட்டுருவியா? எவ்வளவு கேவலமா! ஐயோ, இந்த மாதிரி ஒரு கட்சியை, மட்டமான கட்சியை நான் பார்த்ததே இல்லை. மேடை நாகரிங்கிறது கொஞ்சம் கூட தெரியாது. இதுல வேற கொள்கை கூட்டம் அந்த கூட்டம்னு சொல்றீங்க. நீங்க கொள்கை உள்ள கூட்டம் இல்ல, சரியான கூமுட்டை கூட்டம், ஜோம்பி கூட்டம். என்ன பேசணுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிய மாட்டேங்குது. ஏதோ வீராப்பா பேசுறன்ற பேச்சுல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறது. திருந்தவே மாட்டீங்க. இதுல உங்க தம்பிக வேற இன்பாக்ஸ்ல வந்து டிபேட்டுக்கு வா அதுக்கு வான்னு. உங்க அண்ணன் சொல்றதே உலகமகா பொய். அதுல நீங்க வேற டிபேட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க சொல்ற பொய்யெல்லாம் எங்க காதுல கேட்க முடியாது. உங்க அண்ணன் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு இந்த காது ஃபுல்லா ரத்தமா வடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு பொய்யா அடுக்குறாரு. பிரபாகரன் ஐயாவே உங்களை எல்லாம் பார்த்தாருன்னு வச்சுக்குவேன், சத்தியமா உங்களெல்லாம் தான் சுட்டு கொள்ளுவாரு. என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அவ்வளோ ஒழுக்கம் உங்க கட்சியில அப்படி இருக்கு. எவன் பாத்தீங்கன்னா மைக்க பிடிச்ச மக்களை இழிவா பேசுறதா வேலை. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாச்சு விஜய் என்ன. அவரு மக்களுக்கு நீ நல்லது செய்வாரு, அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் பேசலாம். அதைய விட்டு போட்டு நீ தோத்த ஆதங்கத்துல இப்படி உளறிக்கிட்டே இருக்கிற. எங்கேயாவது சூசைட் பண்ணிடாதப்பா. உன் தம்பிக்கெல்லாம் இப்பவே பாதி பேர் செத்து போயிருவானுங்க போல இருக்கு. அதெல்லாம் வச்சு திருத்தவே முடியாது.